நம்மளுடைய பலனும் இந்த பலனுக்கு ஒத்து ஆண்டவர் இந்த பைபிளில் சொல்லியிருக்கிறார். நமக்கும் ஒரு கொம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதில் ஒரு பெரிய பலன் உண்டு. எப்படி தன்னுடைய எதிரிகளை இந்த காண்டா மிருகம் தன்னுடைய கொம்பை வைத்து கொண்டு மேற்கொள்ளுமோ, நமக்கும் ஆவியானவர் அந்த பலனை கொடுத்து இந்த உலகத்தில் பிசாசை சத்ருவை எதிர்ப்பதற்கு ஒரு பலனை கொடுக்கிறார். நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு பலனே இல்லை, எனக்கு சத்துவமே இல்லை, எந்த ஒரு சின்ன சின்ன வார்த்தைக்கு கூட நான் சோர்ந்து போகிறேன், இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையை முடிப்பதற்கு தான் என்னுடைய சத்ரு என்னோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? சத்ரு உங்களுக்கு கொடுக்கறத விட்டுருங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பலன் கொடுக்கிறார். காண்டா மிருகத்தின் கொம்புகளுக்கு ஒத்த பலன் உங்களுக்கு உண்டு. அந்த கொம்பினுடைய பலனை வைத்து சத்ருவை நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க. இந்த உலகத்தில் நீங்கள் சாதிக்க வேண்டிய எல்லா காரியங்களும் ஆண்டவருடைய பலனை கொண்டு நீங்கள் சாதிப்பீர்கள். ஸோ இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த